800 வருஷம் பழமையான சோழர்களின் பாரம்பரியம். திண்டுக்கல் திருப்பூர் மாவட்ட எல்லையில அமராவதி ஆற்றங்கரையில கரியபிரான் கோவில் இருக்கு. 800 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாளுக்காக வைணவ கோவிலாக கொங்கு சோழர்களால கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தற்போது புதுப்பிக்கப்பட்டு வரும் நிலையில கோவிலுக்குரிய ஒரு கல்வெட்டு இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 வரிகள்ல இருக்கிற இந்த கல்வெட்டு சிதைந்து போய் துண்டுகளாக இருக்கு. ரொம்பவே சிதைஞ்சு போயிருக்கிறதுனால கல்வெட்டுல அரசன் உட்பட யாருடைய பெயரும் கிடைக்கல. கல்வெட்டுடைய ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா கிபி 12ஆம் இல்லனா 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டோட வரலாற்று அப்படியே பார்த்தோம்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோனால கைவிடப்பட்ட ஒரு விளைநிலத்தை கொங்கு சோழ மன்னருடைய ஆட்சியில அரசால் மீட்டெடுக்கிறாங்க. இந்த நிலம் நம் உதானமையில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மீட்டெடுக்கப்பட்ட நிலத்துடைய 4 எல்லைகளை கல்வெட்டுல குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் அந்த நிலத்தை ஒருத்தர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த நிலத்துல இருந்து வரும் விளைச்சலை ஸ்ரீ பண்டாரத்துக்கு அளிக்கணும் அப்படின்னு சொல்லுது. அதாவது கரியபிரான் கோவில் கருவூலத்தை குறிப்பிடுது. இத ஆய்வும் பண்ண போறாங்களாம். இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வூட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.